ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு எங்கள் அன்பின் நல்வாழ்த்துக்கள். இந்த ஜெபிப்போமா என்ற நிகழ்ச்சியிலே மறுபடியும் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். ஒவ்வொரு வாரமும் நம்ம இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நாம் அநேக காரியங்களுக்காக ஜெபித்து கொண்டு வருகிறோம். குறிப்பாக பல்வேறு துறைகளை குறித்தும் அந்த துறைகளை குறித்து கர்த்தர் பேசின வார்த்தைகளை அறிந்து அதிலே வருகிற தீமையான காரியங்களை பார்த்து நாம் அதற்காக ஜெபித்து கொண்டு வருகிறோம். இந்த வாரமும் கூட நம்ம ஐடி துறையில் ஏற்படுகிற சில காரியங்களை பார்த்து நாம் அதற்காக ஜெபிக்க போகிறோம். ஐடி துறை என்பது கர்த்தராகிய தேவன் ஒரு தேசத்திற்கு அதை ஒரு ஆசீர்வாதமான ஒரு துறையாக கர்த்தர் கொடுத்திருக்கிறாங்க. இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம நிறைய பேர் நம்ம ஐடி துறையில் வேலை பார்க்கிறது நிமித்தமாக நம்முடைய தனிப்பட்ட குடும்ப சூழ்நிலைகளும் சரி, பொருளாதார சூழ்நிலைகளும் சரி உயர்ந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இப்போ இப்படிப்பட்ட ஒரு துறையானது அது தேசத்திற்கு ஆசீர்வாதமாக இருக்கும்போது அதில் ஏற்படுகிற பல காரியங்கள், அதில் ஏற்படுகிற வேலை இழப்புகள் அப்படின்றது இன்றைய நாட்களில் அது பெருகி கொண்டே வருகிறத நம்ம பார்க்கிறோம். இது வெறும் நம்முடைய தேசத்தை மாத்திரமல்ல, இது உலகம் முழுவதும் இருக்கிற பல தேசங்களில் இப்படிப்பட்ட இந்த வேலை இழப்புகள் அது கடந்து வருகிறத நம்ம கடந்த நாட்களில் கேள்விப்படுகிறோம். இந்த வருடத்தின் ஆரம்பத்திலிருந்தே கிட்டத்தட்ட 1.5 லட்சத்திற்கும் அதிகமான ஒரு வேலை இழப்புகள் உலகம் முழுவதும் ஏற்பட்டிருக்கிறது. இதில் அமெரிக்கா தேசத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 30,000க்கும் அதிகமான வேலை இழப்புகள் அப்படின்றது ஒரே வாரத்தில் அது நடந்த ஒரு நிகழ்வாக இருக்குது. ஒரு மாதத்தில் ஏற்பட்ட ஒரு மிக அதிகமான ஒரு வேலை இழப்பு அப்படின்றது இதுதான். இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு உலகம் முழுவதிலும் இருக்கிற பல ஐடி நிறுவனங்களில் இப்படிப்பட்ட இந்த வேலை இழப்புகள் அது பெருகி வருகிறத நம்ம பார்க்கிறோம். இப்போ இது நிமித்தமாக அநேகம் பிள்ளைகள் அநேகம் இதில் வேலை பார்க்கிறவர்கள் அவர்கள் பாதிக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கடந்த நாட்களில் கூட நம்ம பார்த்தோம், ஆரக்கல் நிறுவனத்தில் எந்தவித முன்னறிவிப்பும் இன்றி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் அவங்க கொடுக்கல. ஆனால் அடுத்த நாள் மார்னிங் வழக்கம் போல் நம்ம அலுவலகத்திற்கு சென்று பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்முடைய ஆக்சஸ் கார்டோ நம்ம எதுவுமே ஒர்க் ஆகலை. நம்முடைய அலுவலகத்துக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதை நம்ம செய்தித்தாள்களை படித்தோம், நம்ம கண்ணார பார்த்தோம். இப்போ இந்த வேலை இழப்புகள் என்பது இது ஒரு புறம் அது பெருகி கொண்டே வந்தது அப்படின்னு சொன்னால் அது நிமித்தமாக பாதிக்கப்படுகிற குடும்பங்கள் அநேகம். ஒரு வேலை இழப்பு என்பது அது ஒரு தனிப்பட்ட மனிதரை மாத்திரம் பாதிக்கிறது அல்ல, அது ஒரு முழு குடும்பத்தையே பாதிக்கிற ஒரு சூழ்நிலை. இப்போ ஒரு 1 லட்சம் இல்லை 1.5 லட்சம் வேலை இழப்புகள் என்பது 1.5 லட்சம் குடும்பங்கள் அது நிமித்தமாக பாதிக்கப்படுகிறது. இது நேரடியான ஒரு பாதிப்பு. இதில் மறைமுகமான பாதிப்புகளும் இருக்கிறது. ஒரு புறம் ஐடி கம்பெனியில் ஏற்படுகிற இந்த வேலை இழப்புகள், இன்னொரு புறம் அதை நம்பி இருக்கிற பல நிறுவனங்கள் இருக்கிறது. இதை நம்பி இருக்கிற ஒரு ஹோட்டல்ஸ் துறையாக இருந்தாலும் சரி, இல்லைன்னா ஒரு உணவு சம்பந்தமான காரியங்களாக இருந்தாலும் சரி, இதை நம்பி இருக்கிற பல சிறு குறு தொழில்கள் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்போ இந்த வேலை இழப்புகள் அது வெறும் ஐடியிலே வேலை செய்கிறவர்களை மாத்திரமல்ல, அதை நம்பி இருக்கிற பல குடும்பங்களையும் அது நேரடியாக அது பாதிக்கிறது. இதை குறித்து தான் நம்ம இன்றைக்கு பார்த்து இதற்காக நம்ம அதிகமாய் ஜெபிக்க போகிறோம். இப்போ இந்த வேலை இழப்புகள் என்பது ஒவ்வொரு மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் என்கிற எல்லா கம்பெனிஸ்லையுமே இந்த வேலை இழப்புகள் இந்த நாட்களில் அது ஏற்படுகிறத நம்ம பார்க்கிறோம். விசேஷமாக அது கூகுள் நிறுவனத்தில், மெட்டா நிறுவனத்தில், அமேசான் நிறுவனத்தில், ஐபிஎம் நிறுவனத்தில், ஆரக்கல் நிறுவனத்தில், இன்டெல் நிறுவனத்தில் அப்படின்னு சொல்லிட்டு உலகளாவிய முக்கியமான நிறுவனங்கள் எல்லாமே தங்களுடைய பணியாளர்களை அவர்கள் வேலையை விட்டு எடுக்கிற ஒரு சூழ்நிலை, ஒரு லே ஆஃப் அந்த காரியங்களுக்கு நேராக கடந்து போகிறத நம்ம பார்க்கிறோம். இப்போ எந்த முன்னறிவிப்பும் இன்றி திடீர்னு நடக்கிற இந்த காரியத்து நிமித்தமாக ஒரு பெரிய ஒரு நெருக்கமான சூழ்நிலையை நம்ம இந்த ஐடி துறையில் நம்ம சந்தித்து கொண்டு வருகிறோம். இதில் காணப்படுகிற இந்த வேலை இழப்புகள் ஆனது அது சத்துருடைய ஒரு பெரிய தந்திரம் என்று சொல்லி கர்த்தராகிய தேவன் வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. அதாவது ஒரு கூட்டமான ஒரு வேலை இழப்புகளை, அதிகமான வேலை இழப்புகளை கொண்டு கூட்ட ஜனங்களை அது பாதித்து அவர்களை வேலை இழக்க செய்வது நிமித்தமா அவர்களுடைய ஜீவன்களை பறித்து கொள்ளும்படியான ஒரு தந்திரமான ஒரு காரியம். அது மாத்திரமல்ல, இந்த ஆயிரக்கணக்கான வேலை இழப்புகளை கொண்டு அது நிமித்தமாக அநேகருடைய வாழ்வாதாரங்களை பாதிக்கிற ஒரு பொல்லாத காரியம் இது சத்துருடைய மனதில் இருக்கிறது. கர்த்தராகிய தேவன் இதை வெளிப்படுத்தி பேசி இருக்கிறாங்க. இப்போ இப்படிப்பட்ட இந்த தீமைகளானது இந்த நாட்களில் அது பெருகாதபடிக்கு நாம் இதற்காக ஜெபிக்கணும். கடந்த வாரங்களுக்கு முன்பாக
விளைவாக கூட நம்முடைய தேசத்தில், இந்திய தேசத்திலும் பூனேல ஒரு கம்பெனியில் கிட்டத்தட்ட ஒரு 700க்கும் அதிகமான பணியாளர்களை ஒரே நாளில் அவர்கள் பணி நீக்கம் செய்ததை நம்ம செய்தித்தாள்களில் படித்தோம். காலையில் அவர்கள் போய் பார்த்தா அந்த கம்பெனியோட எல்லா ஷட்டர்ஸும் க்ளோஸ் ஆகி, எல்லா ஆஃபீஸஸ் எல்லாம் க்ளோஸ் ஆகி அடைக்கப்பட்டிருந்ததை அவர்கள் பார்த்து அவர்கள் மிகவும் அதிர்ச்சிக்குள்ளான ஒரு செய்தியை நம்ம கேள்விப்பட்டோம். இப்போ தொடர்ந்து இது எல்லா தேசங்களிலும் அது பரவிக்கொண்டே வருகிறது. இப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் நம்முடைய தேசத்தில் கடந்து வருமானால் அது எப்படிப்பட்ட ஒரு பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். ஏன்னா கடந்த கொரோனா நாட்களில் நம்ம பார்க்கும்போது அநேக வேலை இழப்புகள் கடந்து வந்தது. அது நிமித்தமாக அநேகர் தற்கொலை மரணங்களுக்கு நேராக கடந்து சென்றாங்க. இதில் இன்னொரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த நாட்களில் இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்ற ஒரு மோடு அது பெருகி கொண்டே வருகிறது. ஒரு புறம் உலகத்தில் ஏற்படுகிற இந்த மத்திய கிழக்கு நாடுகள் ஏற்பட்டிருக்கிற இந்த போர் பதற்றம், இன்னொரு புறம் இந்த எண்ணெய் கிடைப்பதிலே காணப்படுகிற அந்த குறைபாடுகள், இது எல்லாவற்றின் நிமித்தமும் ஐடி துறையில் வேலை பார்க்கிற பணியாளர்களை அவர்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுங்க அப்படின்ற ஒரு அழுத்தமான ஒரு சூழ்நிலைக்கு நேராக நம்ம கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். இது நம்முடைய தேசத்திலும் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இது உலகளாவிய தேசங்களிலும் பல தேசங்களில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்ற மோடை அவர்கள் ஊக்குவிக்கிறார்கள். இப்போ இது நிமித்தமாக எப்படிப்பட்ட பாதிப்புகள் அது குடும்பங்களுக்குள்ளே கடந்து வரும் அப்படின்றத கடந்த கொரோனா நாட்களில் நம்ம பார்த்தோம். இது ஒரு குடும்பத்தில் இருக்கும்போது அவர்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இது நிமித்தமாக அவருடைய பணி சுமை, பணி நேரம் இது எல்லாமே அதிகரிக்கப்பட்டு ஒரு மனநிலை பாதிக்கப்படுகிற ஒரு சூழ்நிலைக்கு நேராக கடந்து போகிறாங்க. பயங்கரமான ஒரு மன அழுத்தம், வேலையில் காணப்படுகிற பயங்கரமான ஒரு ப்ரெஷர், அது நிமித்தம் உடல்நிலை பாதிக்கப்படுகிற சூழ்நிலை, அது நிமித்தம் குடும்ப உறவுகள் பாதிக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை. அப்போ இப்படிப்பட்ட தீமையான காரியங்கள் இந்த நாட்களில் அது உள்ளே கடந்து வராதபடி அது ஐடி துறையில் வேலை பார்க்கிறவங்களுக்குள்ள தான் இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்ற ஒரு மோடை அவர் அதிகமாக அது இன்க்ரீஸ் பண்ணி கொண்டே வர்றாங்க. அதை ஊக்குவிக்கிறார்கள். அது அநேக நிறுவனங்கள் இன்றைக்கு ஹைபிரிட் மோடு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதே போல் ஒர்க் ஃப்ரம் ஹோம் மோடு இருக்கிறதை பார்க்கிறோம். சில நிறுவனங்கள் நீங்கள் அலுவலகத்துக்கு வேலை பார்க்கணும் அப்படின்னு சொன்னாலும் கூட இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்ற ஒரு மோடை அவர்கள் அதிகமாக ஊக்குவித்து எல்லா எம்ப்ளாயீஸுமே மோஸ்ட்லி நீங்கள் அதை செய்யுங்க அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு நேராக நம்ம கடந்து போகிறோம். அப்போ இதில் கூட எப்படிப்பட்டதான ஒரு பாதிப்புகள் கடந்து வரும் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். இந்த எண்ணெய் குறைபாடு நிமித்தமாக, பெட்ரோல் டீசல் கிடைக்கிறதுல தட்டுப்பாடு நிமித்தமாக அநேகர் வெளியே கடந்து போக முடியாத சூழ்நிலை. இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்ற ஒரு மோடு வந்தது அப்படின்னு சொன்னால், இந்த ஐடி துறையை நம்பி இருக்கிற பல நிறுவனங்கள், பல சிறு குறு தொழில் செய்கிறவர்கள் அது நிமித்தமாக அவர்கள் பாதிக்கப்படுவாங்க. நம்ம கடந்த நாட்களில் பார்க்கும்போது இந்த ஆஃபீஸ்க்கு கடந்து அவர்கள் வேலை செய்ய முடியல. அது நிமித்தமாக அங்கே இருக்கிற ஹாஸ்பிட்டாலிட்டி டிபார்ட்மெண்ட், அது நிமித்தமாக அங்கே இருக்கிற உணவு தயாரிக்கிற நிறுவனங்கள், அதே போல் அது சார்ந்திருக்கிற டிரான்ஸ்போர்ட் நிறுவனங்கள், இந்த மாதிரியான பல காரியங்கள் பல ஊழியர்கள் இது நிமித்தமாக அவர்களும் கூட பாதிக்கப்பட்டு வேலை இழப்பு அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு நேராக கடந்து சென்றதை நம்ம கடந்த நாட்களில் நம்ம பார்த்தோம். இப்போ மறுபடியும் அப்படிப்பட்ட ஒரு லாக்டவுனுக்கு நேராக கடந்து போகிற ஒரு சூழ்நிலை இன்றைக்கு நம்முடைய தேசத்தில் கடந்து வந்திருக்கிறது. நம்ம அதை இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அதை பார்க்கிறோம். எல்லா இடங்களிலும் விலையேற்றம், எல்லாம் நம்ம பயன்படுத்துகிற அன்றாட பொருட்களில் விலையேற்றம், அது மாத்திரமல்ல பயன்படுத்துகிற எரிபொருட்களில் விலையேற்றம், அது கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற ஒரு தட்டுப்பாடு நிமித்தமாக இன்றைக்கு நம்ம மறுபடியும் ஒரு லாக்டவுன் சூழ்நிலைக்கு நம்ம போயிடுவோமோ அப்படின்ற ஒரு பதற்றம் இன்றைக்கு தேசத்தில் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. இப்போ இது நம்முடைய ஐடி துறையும் அது வெகுவாக பாதிக்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்போ இதில் வேலை பார்க்கிறவர்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், கடந்த நாட்களில் எடுக்கப்பட்ட இந்த சர்வேயின் படி அநேகர் இந்த மன அழுத்தத்திற்கு நேராக கடந்து போகிறாங்க. இப்போ மன அழுத்தம் அவர்களுக்குள்ளே கடந்து வரும்போது அதோடைய குடும்பத்தை பாதிக்கிறது. பிள்ளைகளை சரியாக கவனிக்க முடியல, ஒரு பெற்றோர்களை கவனிக்க முடியல. தொடர்ந்து கிட்டத்தட்ட 14 16 மணி நேரம் தொடர்ந்து அந்த வேலை செய்கிறது நிமித்தமாக உடல்நிலை பாதிக்கப்படுகிற சூழ்நிலை, ஒரு பணிக்கு தகுந்த ஒரு ஊதியம் கிடைக்க முடியாத சூழ்நிலை, சில நேரங்களில் ஒரு சனிக்கிழமை இல்லைன்னா வீக் எண்டில் கூட அவர்கள் வேலை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயமான சூழ்நிலைகள். இப்போ இது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இது பெருகும்போது அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை என்பது வெகுவாக பாதிக்கப்படுகிறது. குடும்ப வாழ்க்கை பாதிக்கப்படுகிறது. நிமித்தம் அநேக குடும்பங்களில் கூட இந்த விவாகரத்துன்ற ஒரு சூழ்நிலை கடந்து வந்ததை கூட பார்த்தோம். அப்போ இப்படிப்பட்ட தீமைகள்லாம் இந்த குடும்பங்கள்லையும் ஐடி துறையில் வேலை பார்க்கிற பிள்ளைகளுடைய குடும்பங்களில் கடந்து வராதபடிக்கு நாம் அதற்காக அதிகமாக ஜெபிக்கணும். அதே போல் இன்றைக்கு நம்ம பெருகி கொண்டிருக்கிற இன்னொரு காரியம் இந்த நெருப்பு நிமித்தமாக வருகிற தீமைகள். இந்த நெருப்பு நிமித்தமாக கடந்த நாட்கள் நம்ம பார்த்தோம்னா அநேக இடங்களில்
இடங்களில் நம்முடைய தேசத்தோட பல இடங்களில் இந்த நெருப்பு நிமித்தமாக தீமைகள் கடந்து உள்ளே வருகிறத நம்ம பார்த்து கொண்டே இருக்கிறோம். இப்போ கடந்த சில நாட்களுக்கு முன்பாக சென்னையில் இருக்கிற ஒரு தொழில்நுட்ப நிறுவனத்தில் ஏற்பட்ட அந்த நெருப்பின் பாதிப்பு, அது நிமித்தமாக இந்த சேமிப்பு கிடங்கு அவர்களை வைத்திருக்கிற அந்த கேட்ஜெட் சேமித்து வைத்திருக்கிற எலக்ட்ரானிக்ஸ் சேமித்து வைத்திருக்கிற அந்த குடோனில் ஏற்பட்ட அந்த தீ விபத்தின் நிமித்தமாக ஒரு பெரிய பொருளாதார இழப்பு அந்த நிறுவனத்திற்கு. இப்போ அந்த ஒரு நிறுவனத்தை அது பாதிக்கும் போது அது அதில் வேலை செய்கிற எல்லாரையும் அது பாதிக்கும். இப்போ இப்படிப்பட்ட இந்த ஃபினான்ஷியல் லாஸஸ் அது ஒவ்வொரு கம்பெனிலையுமே அது பெருகும்போது அது ஒரு பெரிய வேலை இழப்பை, ஒரு மாசான வேலை இழப்பை அது கொண்டு வரும். அநேகருடைய பணிகள் அது இழக்கப்படுகிற சூழ்நிலை வரும். அநேக அந்த பொருட்கள் பயன்படுத்துகிற அந்த கேட்ஜெட்ஸ் அதிலெல்லாம் அந்த பாதிப்புகள் கடந்து வரும்போது அது ஒரு பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிற ஒரு சூழ்நிலையாக மாறும். இப்போ இந்த நெருப்பின் நிமித்தமாக ஒருவேளை ஐடி கம்பெனிஸில் இந்த பாதிப்பு பெருக ஆரம்பித்தால் என்ன ஆகும்னு சொல்லி நாம் ஒரு நிமிஷம் யோசித்து பார்க்கணும். அதில் பயன்படுத்துகிற ஒவ்வொன்றுமே விலை அதிகமாக உள்ள காரியங்கள், அதில் பயன்படுத்துகிற எல்லா கேட்ஜெட்ஸுமே. ஸோ இப்போ அதில் அப்படிப்பட்ட ஒரு பாதிப்பு வருது அப்படின்னு சொன்னால் அது எல்லா டேட்டாஸ், அது சேமித்து வைக்கிற அந்த ஹார்ட் டிஸ்க் எல்லாமே அது பாதிக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை வரும். அந்த நிறுவனத்திலேயோ இல்லை அது இருக்கிற இடங்களிலேயோ இந்த நெருப்பு நிமித்தமாக இந்த பாதிப்பு வந்தது அப்படின்னு சொன்னால் அது ஒரு பெரிய பொருளாதார இழப்பை இந்த ஐடி கம்பெனியில் அது ஏற்படுத்தும். ஒரு பயன்படுத்துகிற உபகரணங்கள் பாதிக்கப்படும், பயன்படுத்துகிற டேட்டாஸில் ஒரு பெரிய பாதிப்பு கொண்டு வரும். அதே போல் அங்கே வேலை செய்கிற அந்த பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய பாதிப்பை கொண்டு வரும். அப்போ இது பெருகாதபடிக்கு நாம் இதற்காக அதிகமாக ஜெபிக்கணும். இப்போ இந்த தீமையானது உள்ளே பெருகக்கூடாது. நெருப்பு நிமித்தமாக வருகிற தீமைகளை குறித்து கர்த்தர் பேசியிருக்கிறாங்க. அப்போ இந்த தீமைகள் அது நம்முடைய தேசத்தில் இருக்கிற எந்த ஒரு ஐடி கம்பெனி அது பாதிக்காதபடி, அதில் வேலை பார்க்கிறவர்கள் விசேஷமாக அது பாதிக்கப்படக்கூடாது. இப்போ அதற்காக நம்ம அதிகமாக ஜெபிக்கணும். இப்போ இந்த நாளிலையும் கூட நம்முடைய துறையில் எப்படிப்பட்ட தீமைகள் இன்னும் நம்முடைய துறையை அது பாதிக்க ஆயத்தமாக இருக்கிறதுன்னு சொல்லி நம்ம இப்போ பார்த்தோம். இப்போ நாம் அதற்காக ஜெபிக்க போகிறோம். முதல்ல நம்ம எதற்காக ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னால், இந்த வேலை இழப்புகள் அது பெருகாதபடிக்கு, அநேகர் இது நிமித்தமாக பாதிக்கப்பட்டு அவருடைய ஜீவன்கள் பறிக்கப்படும்படியான சூழ்நிலைகள் அது பெருகாதபடிக்கு கர்த்தர் வேலை ஸ்தலத்தை பாதுகாத்து கொடுக்கணும். ஐடி துறையில் வேலை பார்க்கிற ஒவ்வொருடைய வேலைகள் பாதுகாக்கப்படணும். அதே போல் இந்த ஐடி துறையில் கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து ஜெபிக்கிற பிள்ளைகள் எழுப்பப்படணும். கர்த்தர் எதற்காக அதை வைத்திருக்கிறாங்க, இந்த துறையில் இருக்கிறோன்னா ஒரு பெரிய நோக்கமும் திட்டமும் நிச்சயமாக இருக்கும். அப்போ அதை அறிந்து செயல்படுகிற பிள்ளைகள் எழுப்பப்படணும். அது மாத்திரம் இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் நிமித்தமாக எந்த தீமையான காரியங்களும் குடும்பங்களுக்குள்ள கடந்து வரக்கூடாது. இது நிமித்தம் மன அழுத்தத்தினால பாதிக்கப்படுகிற சூழ்நிலைகள் வரக்கூடாது. அதே போல் அந்த நெருப்பின் நிமித்தமாக ஏற்படுகிற பாதிப்புகள் நம்முடைய துறையை அது தொடக்கூடாது. இப்போ இந்த காரியங்களுக்காக தான் நம்ம அதிகமாக ஜெபிக்கணும். இதுக்காக ஜெபிக்கிறது நம்ம இந்த துறையில் வேலை பார்க்கிற நம்ம ஒவ்வொருவருடைய கடமை. நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் இந்த துறையை பாதுகாத்து கொள்வாங்க, நம்முடைய வேலைகள் பாதுகாக்கப்படும். அது மாத்திரமல்ல, இந்த துறையில் இருக்கிற அநேகருடைய வேலைகள், குடும்பங்கள் அது பாதுகாக்கப்படும். இது நம்முடைய ஒரு பெரிய ஒரு கடமையாக இருக்கிறது. கர்த்தராகிய தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்டு பெரிய காரியங்களை செய்வாங்க. இப்பொழுதும் நாம் இந்த காரியங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். வாங்க ஜெபிக்கலாம். நம்ம அநேக காரியங்களை இப்பொழுது அறிந்து கொண்டோம். தொடர்ந்து சொல்லப்பட்ட காரியங்களை வைத்து நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்ம எல்லோரும் இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி சொல்லப்பட்ட காரியங்களை வைத்து நம்ம ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, தகப்பனே, உடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தேவனே, நீங்கள் இந்த துறையில் எங்களை நாட்டினதற்கு ஒரு பெரிய முகாந்திரம் உண்டு ஆண்டவரே, ஒரு பெரிய நோக்கம் உண்டு ஆண்டவரே. எங்களை இந்த நாளிலே உடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். உண்மையாகவே உத்தரவாதம் பண்ணி ஆண்டவரே பாரப்பட்டு ஜெபிக்கக்கூடிய அந்த இருதயத்தை கர்த்தர் எங்களுக்கு தர வேண்டும்படிக்காக இந்த வேலையில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் துறைக்கு எதிராக இந்த நாட்களில் ஆண்டவர் எவ்வளோ தீமையான காரியங்கள் நடந்து கொண்டிருப்பதை நாங்கள் கேள்விப்படுகிறோமே ஆண்டவரே. அநேக பெரிய பெரிய கம்பெனிஸ்ல கூட ஆண்டவரே எந்த ஒரு முன்னறிவிப்பு இல்லாம ஒரே நாள் இரவில ஆண்டவரே அநேகர் தங்களுடைய வேலைகளை இழந்திருக்கிற காரியங்களை நாங்கள் அறிந்திருக்கிறோமே ஆண்டவரே. இந்த காரியங்களுடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆவியானவருடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வேலை இழந்த ஒவ்வொருவரையும் உடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கும் கர்த்தராகிய தேவன் நீங்க புதிய வாய்ப்புகளும் ஆண்டவரே புதிய வாசல்களும் நீங்க திறந்து கொடுக்க வேண்டும்படிக்காக தேவனுடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேலையை நம்பிதான் அநேகர் தங்களுடைய வாழ்வாதாரங்களை ஆண்டவரே அப்பா தகப்பனை அமைத்து கொண்டிருக்கிறாங்களே ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கு தேவைப்படுகிற காரியங்கள் ஆண்டவரே, இந்த வேலையை நம்பி அவங்க வாங்கின கடன்கள் ஆண்டவரே, தினசரி அவங்களுடைய வாழ்க்கையில் சந்திக்கப்பட வேண்டிய தேவைகள் ஆண்டவரே, எவ்வளோ காரியங்கள் இருக்கு ஆண்டவரே. ஒரே நாளிலே தங்களுடைய வேலைகளை இழந்த ஆண்டவரே அப்பா தகப்பனை ஒவ்வொரு நபரையும் உடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்.
எந்த ஒரு ஆண்டவரே ஆழ்ந்த மன அழுத்தத்திற்குள்ளாக அவங்க கடந்து சென்று விடாதபடிக்கு தேவனாகிய கர்த்தர் நீங்க ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கொள்ளுங்க. அவங்க ஜீவன்களை கர்த்தர் நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க. இது நிமித்தமாக எந்த ஒரு தவறான முடிவுகளோ தவறான காரியங்களுக்குள்ளாக அவங்க கடந்து போய் விடாதபடிக்கு தேவ ஆவியானவருடைய ஆளுகை ஒவ்வொருவர் மேலும் பலமாய் கடந்து வர வேண்டும்படிக்காக ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டும்படிக்காக உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. வேலை இழந்த ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே கர்த்தராகிய தேவன் நீங்க புதிய வாசல்களையோ புதிய வாய்ப்புகளையும் கர்த்தர் நீங்க ஏற்படுத்தி தர வேண்டும்படிக்காக உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்க தேசத்துல அப்பா பல ஆயிரக்கணக்கான பேர் தங்களுடைய வேலைகள் இழந்திருக்கிறாங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரும் உடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அவங்க குடும்பங்களை நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் நீங்க அவங்களை பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா இந்த வேலையில இந்த காரியத்திற்காக நாங்கள் உத்தரவாதம் பண்ணி செபிக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் நீர் எங்க ஜெபங்களை கேட்டு பெரிய காரியங்களை செய்ய வேண்டும்படிக்காக உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோன்னு சொல்லி இந்த காரியத்தை கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்மளோடு கூட இருக்கிற சகோதரனோடு இணைந்து இந்த காரியத்திற்காக நம்ம ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நீர் கொடுத்த அந்த ஜெப வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் அநேக செய்திகளை கேள்விப்படுகிறோம் கர்த்தாவே. அநேக பெரிய நிறுவனங்கள் ஆண்டவரே எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல் அநேகரை தங்கள் பணியிலிருந்து எடுத்திருக்கிறத நாங்கள் கேள்விப்படுகிறோம் ஆண்டவரே. இந்த நிமித்தமாக அநேகர் தங்கள் வேலைகளை இழந்திருப்பதை நாங்கள் கேள்விப்படுகிறோம் ஆண்டவரே. இந்த சூழ்நிலையில் தேவனாகிய கர்த்தர் அவர்களை பலப்படுத்தும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. புதிய வாய்ப்புகளையும் புதிய வாசல்களையும் தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு திறக்கும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த வேலையில் தேவன் அவர்களை திடப்படுத்துங்க, அவர் குடும்பங்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே. தேவைகள் நிமித்தம் அந்த குடும்பங்கள் கையேந்தாதன்படி தேவனாகிய கர்த்தர் நீர் அவர்களுக்கு ஆதரவாக உம்முடைய கரத்தை நீட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த குடும்பங்கள் ஆண்டவரே இந்த வேலையை நம்பி அவர்கள் பெற்ற கடன்கள் ஆண்டவரே, பிள்ளைகளுக்கான படிக்கிற காரியங்கள் மற்றும் அன்றாட தேவைகளுக்கான எல்லா தேவைகளையும் நீரே சந்திக்கும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இது நிமித்தம் எந்த ஒரு தவறான முடிவுகளையும் அவர்களோ அவர்கள் குடும்பத்தாரோ எடுக்காதபடி நீர் அவர்களை ஆளுகை செய்யும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இது நிமித்தம் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் நீரே ஆறுதல் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நாட்களில் புதிய வாய்ப்புகளுக்காக காத்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீரே கிருபை செய்து ஆண்டவரே ஏற்ற ஞானத்தையும் பலத்தையும் கொடுக்கும்படியாய் ஆண்டவரே உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தேவரீர் புதிய வாசல்களையும் புதிய வழிகளையும் நீர் உருவாக்கி கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. இப்படிப்பட்ட தீமைகள் இன்னும் பெருகாதபடி ஆண்டவரே, இது நிமித்தம் இன்னும் அநேகர் பாதிக்கப்படாதபடி அதன் எல்லைகளுக்கு தேவன் ஒரு எல்லையை கட்டளையிடும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். ஆமீன். அப்பா எங்கள் ஜெபங்களை கர்த்தர் நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து இந்த காரியத்தை உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, நாங்கள் கேள்விப்படுகிறோமே இந்த போர் நிமித்தமாக காணப்படுகிற குழப்பங்கள் நிமித்தமாக மீண்டுமாக எங்கள் தேசத்திற்குள்ளாக ஒரு லாக்டவுன் வரும் என்கிற செய்திகளை நாங்கள் கேள்விப்படுகிறோமே ஆண்டவரே. இது நிமித்தமாக மீண்டுமாக ஆண்டவரே வீட்டிலேருந்தே பணிபுரிகிற ஒரு சூழ்நிலை ஆண்டவரே அப்பா வரும் என்பதாக செய்திகளை நாங்கள் கேள்விப்படுகிறோமே ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் இந்த காரியத்தை நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆவியானவர் நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டும்படிக்காக உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா கடந்த நாட்களில் நாங்கள் பார்த்தோமே ஆண்டவரே, ஒரு லாக்டவுன் வந்த பொழுது அநேகர் ஆண்டவரே அப்பா அநேகருடைய குடும்பங்களுடைய உறவுகளுக்குள்ளாக எவ்வளோ பிரிவினை காரியங்கள் வந்தது ஆண்டவரே. அதே போல தங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற பலன் அவங்க பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு இருக்கிற ஒரு சூழ்நிலை ஆண்டவரே. அப்பா தகப்பனே, குறித்த நேரத்தை விட அதிக நேரம் ஆண்டவரே அவங்க வேலை பார்த்ததும் அது நிமித்தமாக நிறைய பேர் ஆண்டவரை மன அழுத்தத்திற்குள்ளாக போன காரியங்களை நாங்கள் பார்த்திருக்கிறோமே ஆண்டவரே. இந்த காரியத்தை உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆவியானவரே, மீண்டுமாக ஒரு லாக்டவுன் வந்து விடாதபடிக்கு தேவனாகிய கர்த்தர் அப்பா எங்க துறைக்கு ஒரு விசையாய் நீங்க மனமிறங்க வேண்டும்படிக்காக கர்த்தர் நீங்க எல்லா சூழ்நிலைகளையும் மாற்ற வேண்டும்படிக்காக உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்களே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, நீங்களே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த தீமை வருவதற்கு முன்பதாக கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்களாகிய நாங்கள் உம்முடைய சமூகத்திற்கு முன்பதாக வந்து உத்தரவாதம் பண்ணி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்க ஜெபங்களை கேட்டு தேவனாகிய கர்த்தர் நீங்க ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணி தாங்க ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்னு சொல்லி இந்த காரியத்தை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து சகோதரோடு இணைந்து நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்த்தாவே, உம்முடைய சமூகத்தில் கர்த்தாவே எங்களுடைய ஐடி துறையை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே சப்பா. அப்பா இந்த போரின் நிமித்தமாகவும் ஆண்டவரே சப்பா பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு நிமித்தமாக ஆண்டவரே அப்பா மீண்டும் ஆண்டவரே ஒரு லாக்டவுன்
வரும் என்று நாங்கள் செய்தி கேள்விப்படுகிறோம் அல்லவா ஆண்டவரே. இதன் நிமித்தமாக கர்த்தாவே ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆண்டவரே இம்ப்ளிமெண்டேஷன் வரும் என்று ஆண்டவரே அப்பா நாங்கள் செய்தியில் பார்க்கிறோமே ஆண்டவரே. அப்பா இதன் நிமித்தமாக கர்த்தாவே அநேக பாதிப்புகளை நாங்கள் சந்திக்கக்கூடும் ஆண்டவரே சப்பா. அப்பா இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் நிமித்தமாக கர்த்தாவே சப்பா அநேகர் ஆண்டவரே எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒர்க் பண்ணுறாங்க கர்த்தாவே சப்பா. ஆனாலும் ஆண்டவரே சப்பா அந்த உழைப்புக்கு ஏற்ற பலன் ஆண்டவரே அப்பா எங்களால் பெற்றுக்கொள்ள முடியலை கர்த்தாவே சப்பா. ஆண்டவரே அநேகர் கர்த்தாவே சரீர அளவில் பாதிக்கப்படுகிறாங்க, ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷனுக்குள்ளாக கர்த்தாவே கடந்து போகிறாங்க கர்த்தாவே சப்பா. அப்பா இதை வெளியில் காட்ட முடியாத படிக்கு தன் குடும்பத்தில் கர்த்தாவே சப்பா அதை காட்டுறது நிமித்தமாக அநேகர் கர்த்தாவே குடும்ப பிரச்சனையில் சந்திக்கிறாங்க ராஜா. குடும்ப உறவில் கர்த்தாவே அநேக பிரிவினைகளை நாங்கள் பார்க்கிறோம் அல்லவா கர்த்தாவே. அப்பா உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய ஆளுகை எங்கள் துறை மீது கடந்து வருவதாக கர்த்தாவே சப்பா. ஆண்டவரே கொரோனா லாக்டவுன் காலத்தில் இந்த ஒர்க் ஃப்ரம் நிமித்தமாக கர்த்தாவே அநேக பாதிப்புகளை நாங்கள் பார்த்தோம். அந்த பாதிப்புகள் ஆண்டவரை மீண்டும் இந்த நாட்களில் வராத படிக்கு கர்த்தர் நீங்கள் தாமே எங்கள் துறையை முழுவதுமாய் ஆளுகை செய்வீராக ஆண்டவரே. அப்பா உடைய வல்ல கரத்தில் கர்த்தாவே எங்களுடைய துறையை நாங்கள் ஒப்பு கொடுத்து உத்தரவாதம் பண்ணி நாங்கள் செபிக்கிறோம். அது மட்டும் அல்ல கர்த்தாவே சப்பா அந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் நிமித்தமாக அநேக துறைகளில் கர்த்தாவே பாதிப்புகள் ஏற்படும் அல்லவா கர்த்தாவே. கேப் சர்வீஸ் கர்த்தாவே சப்பா டிரான்ஸ்போர்ட்டேஷன் எல்லாமே பாதிக்கப்படும் ஆண்டவரே. ஹோட்டல்ஸ் கர்த்தாவே சிறிய ஆண்டவரே வணிகங்கள் செய்கிறவங்களுடைய வாழ்வாதாரங்கள் எல்லாம் பாதிக்கப்படும் அல்லவா ஆண்டவரே. அப்பா இதை நம்பி அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க ஆண்டவரே சப்பா. கர்த்தர் நீங்கள் தாமே ஒவ்வொருத்தங்களையும் நினைவு கூறுங்க கர்த்தாவே. யார் ஒருத்தங்களுடைய வாழ்வாதாரங்களும் ஆண்டவரே சப்பா பாதிக்கப்படவே கூடாது ஆண்டவரே சப்பா. கர்த்தருடைய வல்ல கரத்தில் எங்கள் துறையை நாங்கள் முழுவதுமாய் நாங்கள் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் ஆண்டவரே பெரிய மாற்றத்தை எங்களுடைய துறையில் கட்டளிடுவீராக கர்த்தாவே சப்பா. ஆண்டவரே உத்தரவாதம் பண்ணி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றுகிறவர் அல்லவா கர்த்தாவே. இப்பொழுது உம்முடைய சமூகத்தில் கர்த்தாவே நாங்கள் ஒரு மனதோடு நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே எங்கள் துறையில் பெரிய மாற்றத்தை காண செய்வீராக கர்த்தாவே. உம்முடைய வல்ல கரத்தில் ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல தகப்பனே, ஆமேன். அப்பா நீர் எங்கள் ஜெபங்களை கேட்டுக்கொண்டிருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா தொடர்ந்து உடைய பாதத்தில் வைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்கள் துறையும் உடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஐடி கம்பெனிஸும் உடைய பாதத்தில் வைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உடைய பாதுகாப்பின் கரம் ஒவ்வொரு கம்பெனிஸ் மேலே இறங்கி வர வேண்டும்படிக்காக உடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா சமீபத்தில் ஆண்டவரே நாங்கள் செய்தித்தாள்களை பார்க்கும் பொழுது எங்கு பார்த்தாலும் நெருப்புனாலே வருகிற பயங்கரங்களை குறித்ததான செய்திகளை நாங்கள் கேள்விப்படுகிறோமே ஆண்டவரே. அப்பா தகப்பனே சென்னையில் கூட பிரபலமான ஒரு கம்பெனியில் தீ விபத்து ஏற்பட்டதாக நாங்கள் செய்தியில் பார்த்தோமே ஆண்டவரே. இது போன்ற தீ விபத்துகள் ஆண்டவரே அப்பா தகப்பனே எங்கள் துறையின் மேலே வராதபடிக்கு தேவ ஆவியானவர் நீங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும்படிக்காக ஆண்டவரே அப்பா உம்முடைய சமூகத்தில் வந்து நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் விண்ணப்பங்களை கேட்டு தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே அப்பா எங்கள் துறையையும் ஆண்டவரே ஒவ்வொரு ஐடி கம்பெனிஸும் கர்த்தர் நீங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும்படிக்காக உடைய சமூகத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த தீயினால் எந்த ஒரு ஆபத்தோ ஆண்டவரே அப்பா தகப்பனே எந்த ஒரு பொருள் சேதமோ எந்த ஒரு ஃபினான்ஷியல் லாஸ் ஆண்டவரே அப்பா இது நிமித்தமாக ஏற்பட்டு விடாதபடிக்கு தேவ ஆவியானவர் நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. நெருப்பினால் ஆண்டவரே பயங்கரத்தை உண்டாக்கும்படி எழும்பி போராடுகிற சகல வல்லமைகளையும் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கட்டி ஜெபிக்கிறோம். ஆவியானுடைய பலத்த கரம் ஆண்டவர் எங்கள் துறையின் மேலையும் ஒவ்வொரு கம்பெனிஸ் மேலையும் பணிபுரிகிற ஒவ்வொருவர் மேலும் கடந்து வர வேண்டும்படிக்காக உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோன்னு சொல்லி இந்த காரியத்தை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம சகோதரரோடு கூட இணைந்து நம்ம ஜெபிக்க போகிறோம். அப்பா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறாண்டவரே. அப்பா உம்முடைய கல்வாரி ரத்தத்தில் எங்கள் ஐடி துறையை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறாண்டவரே. அப்பா இந்த நெருப்பினால் வருகிற சபா தீமைகளை நாங்கள் சமீப நாட்களாக அநேக செய்திகள் நாங்கள் கேள்விப்படுகிறாண்டவரே. இப்பொழுது உம்முடைய கரம் கடந்து வரும்படியாய் ஜெபிக்கிறாண்டவரே. எங்கள் ஐடி துறையிலே சபா நீர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறாண்டவரே. உம்முடைய பாதுகாப்பின் வல்லமை இப்பொழுதே கடந்து வரட்டாண்டவரே. அப்பா எங்கள் ஐடி துறையில இயேசுப்பா நெருப்பி நிமித்தமாக வருகிற சேதங்கள் நிமித்தமாக ஆண்டவரே அநேகருடைய பொருளாதாரங்கள் பாதிக்கப்படும் ஆண்டவரே. அநேகருடைய வாழ்வாதாரங்கள் கேள்விக்குறியாக ஆண்டவரே. அப்பா இப்படிப்பட்ட தீமைகள் இயேசுப்பா ஒன்றும் எங்கள் ஐடி துறையில வராதபடிக்கு இதோ கர்த்தருடைய கரம் கடந்து வரும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா நீர் எங்களை பாதுகாக்காவிட்டால் வேறு யார் ஆண்டவரே எங்களை பாதுகாக்க முடியும்? ஆண்டவரே உம்முடைய பாதத்தை பிடித்து கெஞ்சி கதறி கேட்கிற ஆண்டவரே உம்முடைய செட்டை நிழல் எங்களை மூடிக்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். இப்பொழுது ஆண்டவரே இதோ இதன் பின்பாக கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே கட்டப்படும்படியாய் ஜெபிக்கிறாண்டவரே. இதோ நெருப்பின் நிமித்தமாக எங்கள் ஐடி துறையிலே சபா பொருளாதார சேதங்களை கொண்டு வந்து இதோ தனி மனிதனுடைய வாழ்வாதாரங்களை கெடுக்கும்படியாய் போராடுகிற பொல்லாத ஆவியின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தினாலே கட்டப்படுவதாக இப்பொழுதே சபாவுடைய கல்வாரி ரத்தத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறாண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.
ஆண்டவரே, நீர் எங்கள் ஜெபங்களை கேட்டுக்கொண்டிருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தொடர்ந்து இது போன்ற காரியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கவும், ஆண்டவரே எங்கள் துறைக்காக நாங்கள் உண்மையாகவே உத்தரவாதம் பண்ணி ஜெபிக்கவும் தேவனாகிய கர்த்தர் நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. அது மட்டுமில்ல ஆண்டவரே, இதற்காக ஜெபிக்கிற திரளான ஜனங்கள் எழுப்பவும் ஆவியானவர் தாமே நீர் எங்களை வழிநடத்த வேண்டும்படிக்காக உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என்ன நேயர்களே, தொடர்ந்து நம்ம அநேக காரியங்களுக்காக நம்ம ஜெபித்தோம். அதே போல் ஐடி துறையில் வருகிற தீமைகளை அறிந்து கொண்டு அதற்காக உத்தரவாதம் பண்ண வேண்டியது நம்மளுடைய கடமை. இந்த காரியங்களுக்காக தொடர்ந்து உங்களுடைய தனிப்பட்ட ஜெபங்களை வைத்து நீங்கள் ஜெபிங்க. உண்மையாகவே நம்மளுடைய ஜெபங்களை கேட்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாங்க. தொடர்ந்து இன்னொரு நிகழ்ச்சியில் உங்கள் சந்திக்கும் வரை கர்த்தருடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென்.